வாங்க சமைக்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கு மிளகு அரைச்சி விட்ட குழம்பு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப கிராமத்து ஸ்டைல்ல எங்க பாட்டி சொன்னது. நான் இதை உங்களுக்காக ஷேர் பண்றேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். மணமாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது புதுமையாக இருக்குது. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு வானிலை எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு அத்தனையும் போட்டு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை அது பொரிஞ்சதும் ஒரு 4-5 பூண்டு பல் அதை தட்டி போடுங்க. அது ஒரு வதக்கினதும் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி, ஒரு கப்பு வெங்காயம் சிறுக கட் பண்ணி அதையும் வதக்கி, ஒரு 15 பல் பூண்டு, இது உரிச்ச பூண்டு, இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு அரை கப்பு தக்காளி, அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அதற்கு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வைக்கணும். வச்சோடனே அது நல்லா குழஞ்சி வரும். வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட பூண்டு எல்லாமே. அதுக்கப்புறமா நல்லா அதை வதக்கிட்டு நம்ம மிளகாத்தூள் அதுக்கு தேவையான அளவு போடணும். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதிலேயே மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த எல்லாமே சேர்ந்த குழம்பு மிளகாத்தூள் அது. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அதையும் சேர்த்து மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதை மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அதற்கிடையில் நம்ம சுக்கு, இந்த சுக்கு வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும், இல்லை இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. அது மாதிரி சுக்கு வாங்கிக்கோங்க. அது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டால் அது அரைப்படாது. அதனால் நீங்கள் உரலில் ஒரு தட்டு தட்டி அதுக்கப்புறமா அதை போட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகையும் போட்டு ஒரு 2 பல் பூண்டு அது நீங்கள் தோலோடு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தோடனே அதுக்குள்ளே நம்ம குழம்பு வந்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நம்ம விட்ட எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அதையும் போட்டு அந்த குழம்ப நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த சுக்கு மிளகு, அந்த குழம்பு விழுதி எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜார்லேருந்து இந்த குழம்புல விடுங்க. இந்த குழம்பு வந்து தண்ணியாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணியாக இருக்கா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கின்னு இந்த அரைச்ச விழுதை விட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து அந்த கொதிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொதித்த உடனே அந்த சுக்கு மிளகோட வாசனை அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக வரும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். அவ்வளோ நல்ல வாசனையும் தரக்கூடியது. டேஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கும். நம்ம இன்றைக்கி செஞ்சால் கூட நாளைக்கு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுக்கு மிளகு குழம்பு இது. இது வந்து நம்ம பாட்டி சொன்னது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்பை வந்து நீங்கள் ஏதாவது டூர் போகிறீங்க, வெளியே போகிறீங்க, அந்த டைமில் கிளைமேட் எப்படி இருக்கும், நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த குழம்பை செஞ்சு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் தண்ணியாக வைங்க குழம்ப. அது மட்டும் இல்லாமல் சுட சாதத்தில் இந்த குழம்பை போட்டு நல்லா தண்ணியாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் படுத்தோமா, நம்ம காய்ச்சல் அந்த மாதிரி இருந்ததுனா கூட டக்குன்னு அது வந்து ரிலீஸ் ஆகும். தொண்டை வலிக்கு, தொண்டை கம்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது மருத்துவ குணமும் நிறைந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நறுமணமாகவும் இருக்கும். இது ஒரு முறை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான சுக்கு மிளகு அரைச்சி விட்ட பாரம்பரிய கிராமத்து ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதற்கான பதில் போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.